அதுக்கப்புறம் கிளாஸில் ப்ரேயர்லாம் நடந்தது. ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட நேம் கேட்டாங்க. லைனாக எல்லோரும் எந்திரிச்சு எந்திரிச்சு நின்று அவங்களோட நேம்லாம் சொன்னாங்க. என் டர்ன் வந்தது. நானும் எந்திரிச்சு என்னோட பேர் மகிழம்பூ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களுக்கு அது ப்ரொனன்சியேஷன் வரல. ஸோ அவங்க கேட்டாங்க, உன்னை வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், என்னை வந்து மகின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஓகே, அப்போ நானும் இனிமேல் உன்னை வந்து மகின்னே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ராயிங் புக் கொடுத்தாங்க. அதில் இருக்கிற பிக்சர்ஸ்க்கு கலர் பண்ண சொன்னாங்க. நானும் க்ரையான்ஸ்லாம் எடுத்து கலர் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரம் கழித்து எல்லாத்துக்கும் பிரேக் விட்டாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரைம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்குரிய 12:30 ஆயிடுச்சு. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் கடல் மாதிரி திரண்டு வந்திருந்தாங்க அவங்களோட குழந்தைங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஆனால் என்னை மட்டும் யாரும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரவே இல்லை. எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமாக தன்னோட பேரண்ட்ஸோடு கிளம்பி போனாங்க. நான் மட்டும் ஜன்னல் ஓரமாக நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லா பேரண்ட்ஸும் வந்து அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு என் அம்மாவோ அப்பாவோ இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். கையில் இருந்த லஞ்ச் பேக்கை பார்த்தேன். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஸ்கூலில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டில் ஓரமாக ஒரு பெஞ்ச் ஓரத்தில் போய் உட்கார ஆரம்பித்தேன்.